வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்காவில் பயணிகளை சோதனை செய்த அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த வயதான பாட்டி திடீர் கைது. மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். நீரில் காணாமல் போயிருந்த மாணவனை தேடிய மக்களுக்கு காத்திருந்த சோகம். அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர் தென்னிலங்கையை சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம். நடந்தது என்ன? 12 வயது சிறுமிக்கு அவரது தாத்தா செய்த மோசமான செயல். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். ஜனாதிபதி அனுர நாமல் ராஜபக்சவிற்கு பயப்படுகிறாராம். புது கதையொன்றை அம்பலப்படுத்தும் முக்கிய புள்ளி. வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். இலங்கை நாட்டை அதிர வைத்த இளைஞர் ஒருவர் தாய் தந்தையருக்கு செய்த செயல். அம்பலமான திடுக்கிட வைக்கும் சம்பவம். நடந்தது என்ன? அரசாங்கம் அறிவித்துள்ள புதிய திட்டம். உயர்தர மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். வழங்கப்படவுள்ள மிக பெரும் சலுகை. மக்களை ஏமாறந்து விடாதீர்கள். போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. அம்பலப்படுத்தப்பட்ட தகவல். சுரேசாலே பிள்ளையானால் இலங்கைக்கு வந்துள்ள ஆபத்து. முன்னாள் அமைச்சர் அம்பலப்படுத்திய பரபரப்பு கருத்து. சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயம். இலங்கை மருத்துவத்துறையின் உச்சகட்ட வளர்ச்சி. AI உதவியுடன் செய்யப்பட்ட பல அறுவை சிகிச்சைகள். மருத்துவர்கள் படைத்த சாதனை. அம்பலமான தகவல். நாட்டில் குற்றவாளிகள் உட்பட 11 பேருக்கு விசேட பாதுகாப்பு. அரசாங்கத்தை பற்றி வெளியாகும் போலி செய்திகள். நடந்தது இதுதான். உண்மையை உடைத்த ஊடக பேச்சாளர். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணியில் உள்ள திடுக்கிடும் திட்டங்கள். பரவலாக பாயும் விசாரணைகள். அமைச்சர் அம்பலப்படுத்திய தகவல். உலக புகழ்பெற்ற யாழ்ப்பாணத்தின் நண்டுக்கறி. சர்வதேச அளவில் இலங்கைக்கு கிடைத்த பெருமை. வெளியான தகவல். சிறையில் இருந்து சுரேசாலை தாக்கல் செய்த அவசர மனு. நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. எங்களை ஒருபோதும் அசைக்க முடியாது. தமிழ் பேசும் 6 கட்சிகளின் திடீர் கூட்டணிக்கு சவால் விடுக்கும் கடற்தொழில் அமைச்சர். வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். இலங்கையில் பயணிகளை ஏற்றிச் செல்ல வரும் ட்ரோன் விமான சேவை. போக்குவரத்து துறையின் நவீனமயமாக்கல். வெளியான தகவல். விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு நீரேந்த செல்லும் ஆக்ரோயா ஆற்றில் காணாமல் போயிருந்த மாணவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக லிந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். நண்பர்களுடன் ஆற்றில் குளிக்கச் சென்ற போது காணாமல் போன குறித்த மாணவனை தேடும் பணிகள் இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கற்று வந்த 15 வயதுடைய மாணவர் ஒருவர் பரீட்சை முடிந்த பின்னர் நண்பர்களுடன் ஆற்றில் குளிக்கச் சென்ற போது காணாமல் போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது நண்பகல் சுமார் 12:30 மணியளவில் பாடசாலையில் நடைபெற்ற பரீட்சையை நிறைவு செய்த 10 மாணவர்கள் பாடசாலையிலிருந்து வெளியேறி ஒல்டீம் பகுதியில் அமைந்துள்ள கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு நீரேந்த செல்லும் ஆக்ரோயா ஆற்றில் குளிக்கச் சென்றுள்ளனர். இதன்போது 9 மாணவர்கள் பாதுகாப்பாக கரைக்கு திரும்பிய நிலையில் ஒரு மாணவர் எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதியில் சிக்கி நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். இவ்வாறு காணாமல் போன மாணவர் லிந்துலை சரஸ்வதி தமிழக மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த மிளகுசேனை தோட்டத்தைச் சேர்ந்த பரமானந்தன் கிஷோர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த மாணவனை தேடும் பணியில் லிந்துலை போலீசாரும் பிரதேச மக்களும் இணைந்து ஈடுபட்டிருந்தனர். போதிய வெளிச்சமில்லாத காரணத்தினால் நேற்று முன்தினம் இரவு தேடுதல் நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மாணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கம்பளி பகுதியில் 12 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் கடந்த 2 வருடங்களாக தனது தாத்தாவினால் தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுநீரக தொற்று காரணமாக குறித்த சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 54 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் 5 புதல்வர்களின் தந்தை எனவும் பாதிக்கப்பட்ட சிறுமி அவரது புதல்வர்களில் ஒருவரின் மகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த கம்பளி போலீசார் சந்தேக நபரை கைது செய்து கம்பளி நீதவான் சரசி ஸ்ரீ கரணமண முன்னிலையில் ஆஜர்படுத்தினார். இதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் சிறுமியின் தாயார் கடந்த 4 வருடங்களாக வெளிநாட்டில் தொழில் புரிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமிக்கு
10 வயதாக இருந்தபோது முதன்முறையாக சந்தேக நபரால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் அதன் பின்னர் தொடர்ந்து இந்த கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்னர் சிறுமிக்கு ஏற்பட்ட சிறுநீரக தொற்று காரணமாக அவர் கம்பளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு மருத்துவர்கள் மேற்கொண்டு பரிசோதனைகளின் போது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தனது தாத்தா நீண்ட காலமாக தன்னை துன்புறுத்தி வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கம்பளி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நிஷாங்க கண்ணங்கர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தயாள் இலங்கக்கூன் ஆகியோரின் பணிப்புரையின் கீழ் கம்பளி போலீஸ் நிலையத்தின் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக 6 கிலோ 180 கிராம் குஷ் எனப்படும் போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று அதிகாலை போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகள் குழுவினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குறித்த போதைப் பொருளுடன் 63 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டு சந்தேக நபரிடம் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவரின் கடைசி ஆசை தொடர்பான உருக்கமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் இடம்பெற்றது. இந்த மோதலில் 21 கைதிகளும் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் உயிரிழந்தனர். அத்துடன் சிறைச்சாலையில் இருந்து ஆயிரக்கணக்கான கைதிகள் நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அம்பலாந்தோட்டை பாலககொடையில பகுதியில் வசித்து வந்த 39 வயதான சிறைச்சாலை அதிகாரி சந்திக்கு லசன் குணவர்த்தன மோதலில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த அதிகாரிக்கு 7 வயதான மகன் ஒருவர் இருப்பதாகவும் அந்த சிறுவன் இதய நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகனின் உயிரை காப்பாற்ற அதிகளவான பணம் தேவைப்பட்டதால் சந்திகலசன் குணவர்த்தன தனது மகனுக்கான சிகிச்சைக்காக தொடர்ந்து பணம் தேடி வந்ததாக அவரது சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறைச்சாலை மோதலில் கடுமையாக காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இவர் இறுதி நேரத்திலும் தனது மகனை பற்றியே நினைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது கடமையை நிறைவேற்றும் போது உயிரை தியாகம் செய்த அந்த அதிகாரியின் இறுதி விருப்பம் தனது குழந்தையின் உயிரை காப்பாற்றுவதாகவே இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகளும் கைதிகளும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எம்பலிப்பிட்டிய கிரவளவேல்கடுவ பகுதியில் மகன் ஒருவர் தனது தாய் மற்றும் தந்தையை படுகொலை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட வாய் தர்க்கம் முற்றிய நிலையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 58 வயதுடைய தந்தையும் 54 வயதுடைய தாயும் உயிரிழந்துள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த தம்பதியினரின் 26 வயதுடைய மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எம்பலிப்பிட்டிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஊழியர் நம்பிக்கை நிதிய சபை அதாவது ETF கல்வி பொதுத்தராதர உயர்தர புரட்சிக்கு தோற்றும் அங்கத்தவர்களின் பிள்ளைகளுக்காக நிபுணதா சபையை எனும் புதிய நிதியுதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மாணவர்களுக்கு அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரையான நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் தேசிய தொழிற்கல்வி தகுதி எனப்படும் NVQ நிலை 3, 4 மற்றும் 5க்கு மேற்பட்ட 100 தொழிற்பயிற்சி பாடத்திட்டங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும். மாணவர்களை திறன் மிக்கவர்களாக
உருவாக்குவதுடன் அவர்களுக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியுதவி தொடர்பாக மேலதிக தகவல்களை மாணவர்களும் பெற்றோரும் ஊழியர் நம்பிக்கை நிதிய சபையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அறுவை சிகிச்சை துறையில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் 2 வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகள் முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த விசேட அறுவை சிகிச்சைகள் அண்மையில் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் இடம்பெற்றுள்ளன. இது இலங்கையின் சுகாதார சேவையை நவீன தொழில்நுட்ப யுகத்திற்கு கொண்டு செல்லும் முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகின்றது. 2 மருத்துவ நிபுணர்கள் ரோபோ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் குறித்த அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளனர். இதில் ஒன்று சுமார் 50 வயதுடைய பெண் ஒருவரின் கருப்பையை அகற்றும் அறுவை சிகிச்சையாகும். மற்றையது சிறுநீரகம் தொடர்பான சிக்கலான அறுவை சிகிச்சை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நவீன தொழில்நுட்பத்தில் அறுவை சிகிச்சையை ரோபோ தானாக மேற்கொள்வதில்லை. மாறாக முழுமையான கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை வைத்தியரிடமே இருக்கும். வைத்தியர் விசேட கட்டுப்பாட்டு அமைப்பொன்றின் மூலம் ரோபோ கைகளை இயக்குகின்றார்கள். இந்த இயக்கங்களை ரோபோ அமைப்பு மிக துல்லியமாக நோயாளிகளின் உடலுக்குள் செலுத்தப்படுகின்றது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன நிரலாக்க தொழில்நுட்பங்களின் உதவியுடன் மனித கைகளால் மேற்கொள்வது கடினமான மிக நுணுக்கமான அசைவுகளை கூட இந்த ரோபோ அமைப்பு துல்லியமாக மேற்கொள்ளும் திறன் கொண்டுள்ளது. AI மற்றும் ரோபோ தொழில்நுட்பத்தின் இணைவுடன் இலங்கையின் அறுவை சிகிச்சை துறையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதனை இந்த வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பத்தை மேலும் பல வைத்தியசாலைகளுக்கு விரிவுபடுத்த முடிந்தால் சிக்கலான அறுவை சிகிச்சைகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைப்பதுடன் இலங்கையை பிராந்தியத்தின் நவீன அறுவை சிகிச்சை சேவை மையமாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் பணப்பரிமாற்ற தளமான கோபி போன்ற போலியான இணையதளங்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் மோசடிகள் இடம்பெறுவதாக போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். இவ்வாறான போலி இணையதளங்கள் மற்றும் குறுஞ்செய்திகளை பயன்படுத்தி பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்யும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசாங்க சேவைகளுக்கான கட்டணங்களை செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் கௌபி தளத்தை போன்றே மோசடி கும்பல்கள் போலியான இணையதளங்களை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போலி தளங்கள் ஊடாக வாகன போக்குவரத்து அபராதங்களை செலுத்துமாறு கூறி பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இலங்கை போலீசாரின் பெயரை பயன்படுத்தி போலியான குறுஞ்செய்திகளை அனுப்பி வாகன உரிமையாளர்கள் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்து உடனடியாக அபராதத்தை செலுத்துமாறும் கோரப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறான குறுஞ்செய்திகளில் வழங்கப்படும் போலியான இணைய இணைப்புகளூடாக வங்கி மற்றும் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுவாக போக்குவரத்து அபராதங்கள் வாகன ஓட்டுநர்களுக்கு சம்பவ இடத்திலேயே அறிவிக்கப்பட்ட பின்னரே வழங்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டறியப்பட்டாலும் போலீசார் ஒருபோதும் குறுஞ்செய்தி மூலம் வங்கி கணக்கு விவரங்களை கோருவதில்லை என்றும் அதிகாரப்பூர்வமற்ற இணைய இணைப்புகளூடாக அபராதங்களை செலுத்துமாறு அறிவுறுத்துவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர். எனவே சந்தேகத்திற்கிடமான குறுஞ்செய்திகள் மற்றும் இணையதளங்கள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் எந்த ஒரு பண பரிமாற்றத்தையும் மேற்கொள்ளும் முன் அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துமாறும் போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவையை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. இலங்கையின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ஆரம்ப கட்டமாக இந்த திட்டம் சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் என சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தமிந்த ராம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார்.
இந்த சேவைக்காக பயன்படுத்தப்பட உள்ள ஒவ்வொரு ட்ரோன் விமானமும் ஒரே நேரத்தில் 6 பயணிகளை ஏற்றி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் பயணிகள் ட்ரோன் போக்குவரத்து சேவையை ஏற்கனவே வெற்றிகரமாக நடைமுறையில் உள்ளதாகவும் அந்த நாடுகளின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கையிலும் இந்த திட்டம் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த 50 உணவு சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இலங்கை இடம் பிடித்துள்ளது. டிராவல் அண்ட் டூர் வேர்ல்ட் நிறுவனம் 2026ஆம் ஆண்டுக்காக வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிக்கையில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் பரபரப்பான வீதி உணவு கடைகள் முதல் கடற்கரையோர உயர்தர உணவகங்கள் வரை பல்வேறு சுவைமிக்க உணவு அனுபவங்களை பெற முடியும் என அந்த அறிக்கையில் பாராட்டப்பட்டுள்ளது. இந்த தரவரிசையில் மெக்சிகோ முதலிடத்தையும், இத்தாலி 2ஆம் இடத்தையும், ஸ்பெயின் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளன. இலங்கை 50வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது. உணவு பாரம்பரியம், பிராந்திய உணவுகளின் பன்முகத்தன்மை, வீதி உணவு கலாச்சாரம், உள்ளூர் மூலப்பொருட்களின் பயன்பாடு, உயர்தர உணவு அனுபவங்கள், நிலைத்தன்மை மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான தனித்துவமான உணவு அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த தரவரிசை தயாரிக்கப்பட்டுள்ளதாக டிராவல் அண்ட் டூர் வேர்ல்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் சமையல் கலையை முழுமையாக அனுபவிக்க விரும்பும் சுற்றுலா பயணிகள் கட்டாயம் செல்ல வேண்டிய 10 முக்கிய இடங்களையும் அந்த அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. கொழும்பு சோறும் கறியும், கொத்து ரொட்டி, ஆப்பம் மற்றும் புதிய கடல் உணவுகள், காலி கடல் உணவுகள், இலங்கை கறி வகைகள் மற்றும் காலனித்துவ கால உணவுகள், கண்டி பாரம்பரிய சோறும் கறியும், உள்நாட்டு இனிப்பு வகைகள், நீர்கொழும்பு கடல் உணவு கரைகள், சுட சுட வறுத்த மீன்கள் மற்றும் காயல் பகுதி உணவுகள், எள்ளு இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் மலையக உணவு அனுபவங்கள், யாழ்ப்பாணம் உலக புகழ் பெற்ற நண்டு கறி, தோசை மற்றும் காரசாரமான தமிழ் பாரம்பரிய உணவுகள், மிரிசு புதிய கடல் உணவுகள் மற்றும் கடற்கரையோர உணவு அனுபவம், நுவரெலியா தேயிலை சார்ந்த உணவுகள், பேஸ்ட்ரிகள் மற்றும் காலனித்துவ பாரம்பரிய உணவுகள், ஹிக்கடுவ கடல் உணவுகள், இலங்கை கறி வகைகள் மற்றும் கடற்கரை உணவகங்கள், திருகோணமலை புதிய கடல் உணவுகள் மற்றும் பாரம்பரிய கடலோர உணவு கலாச்சாரம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதலின் பின்னணியில் ஏதேனும் சதித்திட்டம் இருந்ததா என்பது குறித்து தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், விசாரணைகளின் முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே சம்பவத்தின் உண்மையான பின்னணி குறித்து உறுதியான முடிவுகளை எட்ட முடியும் என குறிப்பிட்டார். மேலும் நாட்டின் சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக நிலவி வரும் அதிக நெரிசல் ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வழக்குகள் தேவையற்ற வகையில் தாமதமடைவது, நீதிமன்றம் மற்றும் விசாரணை அறிக்கைகள் தாமதமாக கிடைப்பது, போதைப் பொருள் தொடர்பான கைதுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது போன்ற காரணங்களால் சிறைச்சாலைகளின் நெரிசல் மேலும் மோசமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை காலி மகமோதர பழைய வைத்தியசாலையும் கண்டி போகம்பரை சிறைச்சாலையும் நிரந்தர சிறைச்சாலைகளாக தொடர அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் கூறினார். அந்த இடங்கள் தற்காலிக தீர்வாக சில மாதங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட உள்ளதாகவும், மாற்று தீர்வுகள் நடைமுறைக்கு வந்தவுடன் அந்த 2 சிறைச்சாலைகளும் மூடப்படும் என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலை தாக்கல் செய்து மனு தொடர்பான விசாரணையை எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து காவலில் வைத்திருப்பதை எதிர்த்து சுரேசாலை இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மேலதிக சமர்ப்பிப்புகளை முன்வைத்தார். இதனையடுத்து மனு தொடர்பான மேலதிக விசாரணையை எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சுரேசாலை கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு மிகவும் அஞ்சுகிறார் என்று முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அனுரகுமார் திசாநாயக்கு அந்த அச்சத்தை மறைக்க முடியாத வகையில் தற்போது நடந்து கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த அச்சத்தை வைத்துக் கொள்ளுங்கள் கனவான்களே என்று தெரிவித்த ஜான்சன் பெர்னாண்டோ நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு நகரங்களிலும் கிராமங்களிலும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறினார். மேலும் நகரக்கடைகள் மற்றும் கிராம பேருந்துகள் உள்ளிட்ட பல இடங்களில் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எதிராக மக்கள் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவாக சமூகத்தில் உருவாக்கி வரும் மக்கள் ஆதரவை கண்ட எதிர்க்கட்சி அரசியல் தரப்புகள் கவலையடைந்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 11 பிரமுகர்களுக்கு விசேட VIP பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக வெளியான செய்திகள் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த விளக்கத்தை வழங்கினார். கடந்த சில நாட்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட சிலருக்கு விசேட பிரமுகர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. அந்த பட்டியலில் அசோக் ரன்வல, முகமது ரிஸ்வி சாலி, சரத்குமார, அஜித் சாந்த, ருவன் விஜய்வீர, திலங்கையோ கமகே, சுனில் பிரியன்விலா, தினேஷ் ஹேமந்த், ரஞ்சித் மதுப பண்டாரு, எச்சி தர்மசேன மற்றும் கலகுடு அத்தே ஞானசார தேரர் உள்ளிட்ட 11 பேர் இடம்பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்து அமைச்சர் நலிந்த ஜெயதிச விசேட பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் இந்த விவகாரம் குறித்து காவல்துறை மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டார். அதன்படி அந்த பட்டியலில் இடம்பெற்ற எந்த நபருக்கும் விசேட பிரமுகர் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று பிரதி காவல்துறை மா அதிபர் அறிவித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எத்தனை கூட்டணிகள் அமைத்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என கடற்தொழிலாளர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தெள்ளிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள புதிய கூட்டணி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த கூட்டணி வெறும் கூட்டு சாம்பாராகவே மாறும் என்பது மக்களுக்கு நன்றாக தெரிந்த விடயம் என தெரிவித்தார். இந்த கூட்டணி நாட்டில் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்காகவும் மோசடிகளை தடுப்பதற்காகவும் திருடர்களை கைது செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்டதா அல்லது திருடர்களையும் வஞ்சகர்களையும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களையும் பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டதா என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும் அவர் கூறினார். இந்த கூட்டணியில் உள்ளவர்களை பார்க்கும் போது கடந்த காலங்களில் நீதிமன்றங்களால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு தற்போது பிணையில் உள்ளவர்களே அதிகமாக காணப்படுகின்றனர் என அமைச்சர் குற்றம் சாட்டினார். இவ்வாறு பிணையில் இருப்பவர்கள் எதிர்காலத்தில் சிறைக்கு செல்லும் நிலை ஏற்படலாம் என்பதால் அதனை தவிர்ப்பதற்காகவே அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான அல்லது மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதாக தெரிகின்றது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் எந்த வகையான கூட்டணியாக இருந்தாலும் யாரால் அமைக்கப்பட்ட கூட்டணியாக இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என குறிப்பிட்ட அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கூட்டணிகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் மக்களுடன் கூட்டணி அமைத்து மக்களுக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் என தெரிவித்தார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலை மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசல்துறை சந்திரகாந்தன் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை இலங்கையின் GSP+ வர்த்தக சலுகைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்ட அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் முக்கிய நபர்கள் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்படுவது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் மனித உரிமைகள் அடிப்படையில் கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் சுரேசாலை ஆகியோரின் தடுப்பு காவல் நடவடிக்கைகளும் அண்மையில்
இலங்கையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் மற்றும் உயிரிழப்பு சம்பவங்களும் இலங்கையின் GSP+ வர்த்தக சலுகைக்கான தகுதி தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியத்தின் மதிப்பீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவர் தெரிவித்தார். இலங்கை GSP+ வர்த்தக சலுகையை இழக்கும் நிலை ஏற்பட்டால் ஐரோப்பிய சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இலங்கை பொருட்களுக்கு 5% முதல் 12.5% அல்லது அதற்கும் அதிகமான சுங்க வரிகள் விதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் பந்துல குணவர்த்தன எச்சரித்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.